கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் சலவாத்தை ஏகப்பட்ட சலவாத்தை பார்த்துட்டு வர்றோம். ஒவ்வொன்றுக்கும் ஒரு சிறப்பு இருக்கிறது. இன்று நாம் பார்க்கக்கூடிய சலவாத்துடைய சிறப்பு என்னன்னு சொன்னால், யார் இந்த சலவாத்தை ஒரு தடவை ஓதுறாங்களோ, நபிசுல்லா சொல்கிறாங்க, யார் இந்த சலவாத்தை ஓதுறாங்களோ இது நன்மையை எழுத 1000 நாட்களுக்கு நன்மையை எழுதக்கூடிய மலக்குகளுக்கு சிரமம் கொடுத்து விட்டார் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. இது தபரானியிலேயே பதிவாயிருக்கிறது. பாருங்க, எவ்வளோ உயர்ந்த செலவாது இது. எனக்கு ஒரு வருஷத்துக்கு முன்பாக ஒரு சகோதரன்கிட்ட இந்த செலவாத்தை சொல்லி இதனுடைய சிறப்பை கேட்டார். எனக்கு அப்போ தெரியலை. ஆனால் இப்போ நம்ம அந்த செலவாத்தை ஆராய்ச்சி பண்ணும்போது தான் இந்த செலவாத்துடைய நன்மை நமக்கு கிடைச்சி. அல்ஹம்துலில்லாஹ். இதில் பார்த்து பின்பு இந்த செலவாத்தை தான் நான் இப்போ ஓதிக்கிட்டு வர்றேன். அல்ஹம்துலில்லாஹ். அதனால் நீங்கள் இன்ஷா அல்லாஹ் எல்லா செலவாத்தையும் ஓதுங்க. உங்களுக்குன்னு ஒரு செலவாத்து வச்சுருப்பீங்க இல்லையா, தினமும் ஓதுறது, அதில் இந்த செலவாத்தையும் கொண்டு வந்துடுங்க. அது என்ன செலவாத்துன்னு சொன்னால், ஜஸல்லாஹு அன்னா முஹம்மதன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிமா ஹுவ அஹ்லுஹு. ஜஸல்லாஹு அன்னா முஹம்மதன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிமா ஹுவ அஹ்லுஹு. இதை குறைஞ்சபட்சம் 100 தடவை நீங்கள் ஓதுறத பழக்கமாக வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் நீங்கள் ஓதுனாலும் கூட இதை என்ன செய்யுங்க, நாம் செஞ்சிட்ருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ் நடக்கிற பையில் 100 தடவை நைட்டு இதை ஓதாமல் தூங்குறது கிடையாது. அப்போது இதில் அர்த்தம் என்னென்னு சொன்னால், ஜஸல்லாஹு அன்னா முஹம்மதன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா அல்லாஹ் நபி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எங்கள் புறத்திலிருந்து உயர்ந்த நற்குலியை தருவாயாக. எங்களுக்கு, அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காரணமாகத்தான் நம்ம இஸ்லாத்துக்கு வந்திருக்கோம். என்ன இவ்வளோ நன்மையை அடைஞ்சிருக்கோம். அப்போது நாங்கள் அவங்களுக்கு உன்னிடத்துல துவா கேட்கின்றோம். எங்களுடைய இந்த துவாவின் காரணமாக சிறந்த கூலியை, உயர்ந்த கூலியை தருவாயாக. எப்படிப்பட்ட கூலின்னு சொன்னால், பிமா ஹுவ அஹ்லுஹு, அவர்களுடைய, அதாவது அவர்களுக்கு எவ்வாறு கொடுத்தா அது சரியாகுமோ அந்த அளவுக்கு, அவங்களுடைய தன்மைக்கு தகுந்த மாதிரி. அந்த தன்மைங்கிறது அல்லாஹ் தான் அறிந்தவன். அவங்களுடைய தன்மை இருக்கிறது அல்லவா, அது அல்லாஹ் அறிந்தவன். அதனால தான் இந்த துவாவை, இந்த செலவாத்தை யார் வராங்களோ இந்த நன்மையை 1000 நாட்களுக்கு எழுதக்கூடியவருக்கு ஒரு சிரமத்தை கொடுத்தாங்க. எழுதிட்டே இருப்பாங்களாம். அவ்வளோ நன்மை இருக்குமா. அல்ஹம்துலில்லாஹ். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தன்மை, அந்த அவங்க பற்றிய விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதனுடைய இது யாருக்கு, அதில் ஆன்மீகத்தில் உள்ளவங்களும் அது தெரியும். அவ்வளவும் தெரியாது, கொஞ்சம் தான் தெரியும் இன்ஷா அல்லாஹ். அதனால் அவங்களுடைய தன்மைங்கிறது அல்லாஹ் அறிந்தவன். அந்த தன்மைக்கு தகுந்த மாதிரி, சரியா, அவங்க அல்லாஹ்வுடைய நூறில் படைக்கப்பட்டவங்க. அல்ஹம்துலில்லாஹ். அதனால் அந்த தன்மைக்கு தகுந்த மாதிரி நன்மையை கொடுன்னு சொல்லும்போது, அந்த நன்மை எழுதுறதுக்கு 1000 நாட்களுக்கு மேலே இவங்க சிரமம் கொடுத்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தப்ரானில் பெறக்கூடிய இந்த ஹதீஸ். ஆகவே அன்புக்குரியவர்களே, இந்த ஹதீஸை நம்ம இந்த இந்த செலவாத்தை ஓதிட்டு வருவோம் இன்ஷா அல்லாஹ். உங்களுடைய வாழ்க்கையில் ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செலவாத்தை ஓதுறது ரொம்ப சிறந்தது. ஒரு தடவை நான் முன்னாடி சொல்லியிருந்திருக்கேன், ஒரு அத்தாவும் மகனும் ஹஜ்ஜுக்கு போகிறாங்க. போகக்கூடிய வழியில் அவங்க அத்தா இறந்துட்டார். அப்போ பார்க்குறாரு, மகன் அவர் அத்தாவோட முகம் கருத்து போயிடும், அவர் செய்த பாவங்கள் காரணமாக. ரொம்ப கவலையாக என்ன செய்கிறாரு, அவரை தூங்கும்போது கனவுல ஒருத்தர் பிரகாசமான ஒருத்தன் அவங்களுடைய தந்தையுடைய முகத்தை அப்படியே தரையை கொடுக்குறாங்க. அது பிரகாசமாகிடுது. அப்போது இந்த மகனார் கேட்குறாரு, தாங்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கலாமான்னு கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க, நான் தான் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உன்னுடைய தந்தை என் மீது அதிகமாக செலவாத்து ஓதுனால நான் என்ன செஞ்சேன், அவங்களுக்காக நான் அல்லாட்ட சிபார் செஞ்சுருக்கிறேன், துவா செஞ்சுருக்கேன் அப்படிங்கிறாங்க. அதன் காரணம் அவங்க பிரகாசமாயிருது. ரொம்ப கண் ஒழிச்சு பார்க்குறாரு, அவங்க முகம் பிரகாசமாக இருக்குது. அப்படி, அதாவது நம்முடைய பாவங்களை, பெரிய பாவங்கள் செய்யும்போது கூட நம்ம செய்யக்கூடிய அந்த துவா, அந்த செலவாத்தின் காரணமாக அவங்களுடைய சிபாரிசு இந்த உலகத்துலையும் கிடைக்குது, மறுமையிலையும் கிடைக்கும். ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக்கிறாங்க, என்னுடைய சிபாரிசு பாவிகளுக்கு தான். எப்படி, யாருக்கு? என்னுடைய சிபாரிசு பாவிகளுக்கு. சரிங்களா? அப்படியா, அது எந்த அளவுக்கு இந்த உம்மத்து மேலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரிய வச்சுருக்காங்க பாருங்க. அதனால்
அப்போ மறுமையிலையும் கிடைக்கும், இம்மையிலையும் அனுசரில்லை அனுசாசனம் அவங்க விட்டு கொடுக்க மாட்டாங்க. நம்ம செய்யக்கூடிய அந்த செலவாத்தை எல்லாம் அவங்களுக்கு எத்தி வைக்கப்படுகிறது. அவங்க என்ன செய்கிறாங்க, நமக்கான துவா செய்கிறாங்கிற விஷயத்தை நம்ம விளங்கிக்கிட்டோம். ஆகவே அன்பிற்குரியவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் செலவாத்து ஓதுவதை ஒரு அங்கமாக்கி கொள்ளுங்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் வெற்றி பெறணும்னு சொன்னால் 5 விஷயங்கள் அவசியம். ஏன்னா இந்த உலகம் வந்து ஒரு சோதனைக்காக படைக்கப்பட்டதான், சும்மா அல்ல படைக்கலை. உங்களை என்ன சும்மா படைக்கலை, ஒரு சோதனை செய்வதற்காக படைத்து வைத்திருக்கின்றான். குறிப்பிட்ட காலம் தான், நம்ம வாழக்கூடிய காலங்கள் குறிப்பிட்ட காலம் தான், 60லேருந்து 70 தான். அதுக்குள்ளே நீங்கள் எவ்வளோ சம்பாதிக்க முடியும் சம்பாதிச்சுக்கோங்க, தீமையை விட்டு விளைவிக்குங்க. அது யாரும் வந்து நபிஸா சொல்கிறாங்க, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், ஃபமன் ஸுஹ்ஸிஹ அனின்-நாரி வ உத்கிலல் ஜன்னத ஃபக்கத் ஃபாஸ். யார் நரகத்தை விட்டு பாதுகாக்கப்பட்டு சொர்க்கம் செல்கிறாரோ அவர் தான் வெற்றி பெற்றார். அப்போது நரகத்தை விட்டு பாதுகாக்கப்படும். ஏன்னா ஒரு சின்ன நெருப்பு எடுத்து கையில் வச்சா தாங்கக்கூடிய சக்தி எனக்கும் கிடையாது, உங்களுக்கும் கிடையாது. முடியுமா? முடியவே முடியாது. ஒரு செகண்ட் கூட தாங்க முடியாது. அப்போது வாழ்க்கை முழுவதுமே நரகத்தில் கிடக்குன்னு சொன்னால் அது மிகப்பெரிய நஷ்டம். அப்போ அதுலேயும் தப்பிக்கிறதுக்கு ஒரு புத்திசாலி என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த உலகத்திலேயே சரி செய்து கொள்ள வேண்டும், நல்ல அமல் செய்ய வேண்டும். அல்லாஹ் நபி சொல்கிறாங்க, அல்லாஹ் குர்ஆன் சொல்கிறான், ஃபமன் ஸுஹ்ஸிஹ அனின்-நாரி வ உத்கிலல் ஜன்னத ஃபக்கத் ஃபாஸ். நரகத்தை விட்டு பாதுகாக்கப்பட்டு யார் சொர்க்கம் சென்றானோ அவன் தான் வெற்றி பெற்றார். அப்போது அப்படிப்பட்ட அந்த சொர்க்கம் எப்படிப்பட்டது, அதாவது 100 அரசில் கொடுக்கப்படக்கூடிய உலகத்தில் கொடுக்கக்கூடிய விஷயத்தை விட அதிகமான ஒரு சிறப்பு. 80-70 ஊரில் பெண்கள் இருப்பாங்க, எப்போதும் பணிவிடை செய்யக்கூடிய இருக்கா வேண்டி இளம் வயதுடையவர்கள் இருப்பாங்க, சின்ன வயதுடைய இருப்பார்கள். அப்போது அவர்களை சுற்றி என்ன செய்யும், அவங்க கையில் என்ன செஞ்சிருப்பாங்க, பல ரசங்கள் வச்சுருப்பாங்க. அதை சாப்பிட்டு பார்த்தோம்னு சொன்னால் அந்த ருசியை வந்து நம்ம உலகத்தில் பார்த்துக்க முடியாது. அதேமாதிரி பழங்கள் கொடுக்கப்படும், அந்த பழங்கள் கொடுத்து கடிச்சோம்னா இந்த உலகத்தில் இருக்க மாதிரி இருக்கும், சாப்பிட்டோம்னா ருசி வேறு மாதிரி இருக்கும். நம்ம என்ன சொன்னால் உலகத்தில் கொடுக்கப்படும் சாப்பிட பார்ப்பாங்க, ஒவ்வொரு கடிக்கிறதுக்கும் ஒரு ருசி மாறிட்டு இருக்கும். இவ்வளோ சிறந்த இப்படிப்பட்ட இந்த சொர்க்கம் வேணுமா இல்லை நரகம் வேணுமா, நீங்கள் தீர்மானிக்கணும். உங்களுக்கு தீர்மானிக்க தகுதி உங்களுக்கு நல்லா கொடுத்துருக்குறான். ஆகவே 5 விஷயங்களை நீங்கள் பின்பற்றினா வெற்றி பெறலாம். 1வது 5 நேர தொழுகையை பயபக்தினா அந்தந்த வக்தில் தொழுங்க. சுன்னத்தான நஃபிலான வாஜிபான தொழில் எடுத்துடுங்க. தஹஜ்ஜத் இஷ்ராக் லுஹா அவ்வாபின் தொழுவது உங்களுக்கு வந்து அல்லாஹ் நெருக்கத்தை கிடைப்பதற்கு காரணம் அமையும். அதே மாதிரி ஜக்காத்தை கொடுத்து வாருங்க, ஏழைகளுக்கு தர்மமும் கொடுத்துட்டு வாருங்க. ரம்லான்ல 30 நோம்பை நோருங்க. வாய்ப்பு இருந்தால் ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமையும் திங்கட்கிழமை இல்லைன்னா ஒரு நாள் மட்டும், அப்படி இல்லைன்னு சொன்னால் பிறகணக்கில் 13, 14, 15 நோம்பு நோத்துட்டு வாங்க. அது மாத்திரம் இல்லாமல் ஹஜ்ஜு யார் கடமையாக இருக்குதோ இளவயதிலே அந்த ஹஜ்ஜு செஞ்சுடுங்க. இது 1வது. 2வது விஷயம் என்னென்னு சொன்னால் காலைமான தஸ்பீஹாத்தை கட்டாயம் செஞ்சுட்டு வாங்க. சுப்ஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹ இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர் வலா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியில் அஸீம் 150 தடவை லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வல் ஹம்து வலா குல்லி ஷைஇன் கதீர் 100 தடவை ஓதிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் அன்று முழு ஷைத்தான் விட்டு பாதுகாப்பு. அன்று யாரெல்லாம் அமல் செஞ்சுருக்காங்களோ அவங்களோட உயர்ந்த அமல் செஞ்ச கூட்டத்தில் ஆகிவிடுவீங்க. உலகத்தை விட அது நன்மை கிடச்சி போயிடும். அஸ்தக்ஃபிருல்லாஹ் வாத்துபிலே 100 தடவை சொல்லுங்கள். இது சொன்னீங்கன்னு சொன்னால் உங்களுடைய உணவுடைய வாசல் திறக்கப்படும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 150 தடவை ஓதிட்டுவாங்க. அன்று அல்லாஹ்வுடைய ரஹ்மத் 3000 தடவை உங்களுக்கு இறங்கும். அது மாத்திரம் இல்லை, உங்களுடைய துஆ கபூலாக காரணம் அமையும். 3வது விஷயம், குர்ஆனை காலை மாலை 1/2 மணி நேரம் கட்டாயம் ஓதிட்டுவாங்க. குர்ஆன் ஓத தெரியலையா, தஜ்வீதுடன் ஓதுவதற்கு நம்ம கிளாஸ் ஏற்படுத்தியிருக்கிறோம். அதில் ஜாயின் பண்ணுறதுக்கு 98 40 92 59 49 இதுக்கு நீங்கள் வாய்ஸ் மெசேஜ் வாட்ஸ்அப்பில் அனுப்பி வச்சுன்னா உங்களுக்கு குரூப்பில் இணைச்சி விடுவாங்க. 3வது விஷயம், கணித்துக்குறர்களே, பெற்றோர் அதாவது பிள்ளைக்கு செய்ய வேண்டிய கடமை பெற்றோருக்கு, கணவனுக்கு, மனைவிக்கு, அண்டை வீட்டுக்காருக்கு, மற்றவருக்கு செய்ய வேண்டிய கடமையெல்லாம் சரியாக செய்யுங்க, அதை குறை வைக்காதீங்க. பெற்றோரை அதாவது உறவினர்களை சேர்ந்து வாழுங்க. அது மாத்திரம் இல்லாமல் உங்கள் கையினாலையும் உங்களுடைய நாக்கினாலையும் யாருக்கும் எந்த நோவினையும் கொடுத்துடாதீங்க, மனசை நுகடிச்சிடாதீங்க, புறம் பேசிடாதீங்க. அது மாத்திரம் இல்லாமல் உங்களுடைய நாக்கையும் உங்களுடைய மர்மஸ்தானையும் பாதுகாத்துக்கிட்டு சொன்னீங்கன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கத்தை கொண்டு பொறுப்பேற்றுக்கிறாங்க உங்களுக்காக வேண்டி. மது குடிப்பதையும் சூதாட்டத்தையும் அறவே விட்டு விடுங்க. இது நம்ம வாழ்க்கையை இல்லாமாக்கிடும். ₹1 பொருளாக இருந்தாலும் மதிப்புடைய பொருளாக இருந்தாலும் உரிய விட்டு ஒப்படைச்சிருங்க. ஏன்னா அது போதும் நரகத்துக்கு போதும். நல்லா பாதுகாப்பானாக. கணித்திருக்கிறீர்களே, இதை அனைத்து மக்களுக்கும் ஷேர் செய்து நன்மையில் நீங்கள் பங்குதாரராக்கி கொள்ளுங்கள். இப்போ நீங்கள் பயன் பண்ண வேண்டிய தேவையில்லை. இதை அனுப்பும்போது இது யாரெல்லாம் இதை கண்டு பயனடைகிறாங்களோ அவங்க அந்த நன்மை அத்தனை உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும். எப்படி பயன் பண்ணால் கிடைக்குமோ அதே நன்மை நீங்கள் அனுப்பலாம் கிடைக்கும். இதோட மிக ஷேர் செய்வதை விட நன்மையை சம்பாதிப்பதில் உயர்ந்த அமல் உண்மை கிடையாது. அதனால் என்ன செய்யுங்க, எல்லா மக்களும் ஷேர் செய்யுங்க. எத்தனையோ மக்கள் இதில் தேவைப்பட்டு இருக்கிறாங்க. புதுசாக வரக்கூடிய வலது பக்கம் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பட்டன் ஒரு சிவப்பாக இருக்கும், அதை அழுத்தினீங்கன்னா பெல் பட்டன் வரும். அதையும் அடுத்து நம்ம சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் உடனுக்குடன் வரும். எல்லாம் வல்ல அல்லாஹ் நம்ம அனைவரையும் இம்மை மறுமையிலே வெற்றி பெற்ற கூட்டத்தில் ஆக்கி அனுப்புகிறவனாக. வாஹித் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.